பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே கடந்து போவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தடைகளை நீக்குபவர் இன்றைக்கு நம் முன்பாக இருக்கிறார். நாம் எப்போதெல்லாம் தேவனை நமக்கு முன்பாக வைக்கிறோமோ அப்போதுதான் தேவன் நம் தடைகளை நம்மை விட்டு நீக்குவார். ஒருவேளை ஜெபிப்பதற்கு தடையாக இருக்கலாம், வேதத்தை வாசிப்பதற்கு தடையாக இருக்கலாம், தேவ சமூகத்தில் செல்வதற்கு தடையாக இருக்கலாம், தேவன் நம்மோடு பேசுவதற்கு தடையாக இருக்கலாம், தேவனுடைய அபிஷேகத்தை, வல்லமையை, கிருபையை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கலாம், நம் வாழ்க்கையில் ஏதாவது காரியத்தில் கூட தடையாக இருக்கலாம். எந்த தடையாக இருந்தாலும் சரி, தடைகளை உடைப்பவர்தான் நம் ஆண்டவர். பெரிய மதில் போன்ற தடையினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அந்த மதிலை நான் கடந்து செல்ல விரும்புகிறேன் என்று இருக்கிறீர்களா? அல்லது தேவனை தேட நினைக்கிறேன், ஆனால் அதற்கு ஏதோ ஒரு தடையாக இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் அல்லவா? பிசாசானவன் நாம் தேவனை தேடாத படிக்கு வியாதியினாலும் பயத்தினாலும் வறுமையினாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தினாலும் நடத்துவான். ஆனால் தேவனுடைய அபிஷேகம் வல்லமை யார் மேல் இருக்கிறதோ நம்முடைய ஜெபத்தினால் வருகிற தடைகளை நம்மை விட்டு நீக்கி போடுவார். தேவன் உங்கள் முன்பாக இருந்து உங்களுக்கு வருகிற எல்லா தடைகளையும் மாற்றி ஜெயத்தை காணச் செய்வார். ஆமேன்.